ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி காய் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துக்கு இன்றைக்கி போயிருந்தேன். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன வச்சுருக்கோன்னு வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் வச்சுருக்கோம். கொத்தவரங்காயில் இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் பிடிங்கிட்டு வர போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய், இது வந்து கத்திரிக்காய் செடி பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்களேன். எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். அதில் 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை அப்படியே பிடிங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் தேவையானது தானே பிடிங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 கத்திரிக்காய் மட்டும் பிடிங்கிட்டு வந்தேன். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி கிழங்கு இருந்துச்சு. முள்ளங்கி கிழங்கையும் முள்ளங்கி 2 பிடுங்கிக்கிட்டு சாம்பார் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு முள்ளங்கி பிடிங்கிட்டு வந்தோம். இது கொத்தவரங்காய். இது கொத்தவரங்காய் நல்லா அழகாக செடியில் இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதையும் பிடுங்கிட்டேன். அடுத்து முள்ளங்கி கிழங்கு வீட்டுக்கு பிடிங்கிட்டு போகலாம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு முள்ளங்கி கிழங்கு அப்படியே கீரையோடவே பிடிங்கிட்டு வந்துட்டேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி கிழங்கு நீங்கள் சந்தையிலலாம் வாங்காமல் வீட்டிலே விவசாயம் பண்ணி இப்படி பிடிங்கி சமைச்சிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, ஃப்ரெஷ்ஷாக. அடுத்து பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்கிட்டேன். அவனை பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒன்று பிடிங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து புடலங்காய் வந்து இன்னும் பெருக்கலை. அது வந்து உங்களுக்கு காட்டன்மைங்கிறதுக்காக காட்டியிருக்கேன். பார்த்துக்கோங்க. புடலங்காய் இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. புடலங்காய்லாம் இன்னும் ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அது வரத்துக்கு. தெரில. வந்தோடனே பெருசாக வந்தோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இது பீர்க்கங்காய். இது வந்து இதுவும் இன்னும் பெருக்கலை. இதுவும் பிஞ்சாக தான் இருக்குது. பெருசாக வந்தோடனே உங்கள்கிட்ட இதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10-15 பிஞ்சுக்கு மேலே கிடக்கு. பார்ப்போம். அடுத்து பாகற்காய்க்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். பாகற்காய் வந்து இப்போ 1-2 பிஞ்சாக இருக்குது. அதில் 2 பெருத்து இருந்துச்சு. அதில் 2 பிடுங்கிக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அதையும் பிடுங்கிட்டேன். நம்ம வீட்டில் போட்டிருக்க தோட்டம் கொல்லையில் போட்டிருக்க எல்லாமே பாருங்கள். இவ்வளோது நாங்கள் போட்டு விவசாயம் பண்ணி நாங்களே வீட்டுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்றதுக்காக விவசாயம் பண்ணி வச்சுருக்கோம். பிடிங்கி நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் பிடிங்கிட்டு வந்து சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நீங்கள் அவிச்சு சாப்பிட்லாம், நீங்கள் வெஞ்சனம் பண்ணி சாப்பிட்லாம். வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சக்கரவள்ளி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி உங்கள்கிட்ட கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கரவள்ளி வந்து சும்மா ஒரு செடி ஒரு குச்சி வந்து வச்சின்னா கூட போதும், அது வந்து தளர்ந்து வந்துடும். பார்த்தா அது அப்படியே தள்ளன்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 மாதம்தான் இதோட டைம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ 3 மாதம் ஆக போகுது. அது நாங்கள் வந்து இப்போ செக் பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சோண்டு பிடுங்கி பார்த்துருக்கோம். பாருங்கள். அந்த இது வந்து வெடிச்சிருந்தால் போதும், நம்ம அது பெருத்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. அது வெடிச்சிருக்கா, அது மாதிரி அது வெடிச்சிருந்தால் போதும். நாங்கள் அதை இனிமேல் பிடுங்கிடலாம். இந்த குச்சி மட்டும் நீங்கள் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், வந்துடும். சர்க்கரை கிழங்கு சூப்பராக வந்துடும். இவ்வளோது தாங்க நாங்கள் வச்சுருக்கோம் வீட்டில். இது போதுங்க. நாங்கள் வீட்டில் ஃபேமிலி 3 பேர் தான். இது போதும் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு. இதை வச்சு கூட நாங்கள் இந்த வாரம் ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அனுப்பிச்சி விட்றேன்.